டாக்டர் அருண் பிரசாந்த். படந்தாள்மூட்டில் ரவி மெமோரியல் கிளினிக்னு ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு வரேன். ஸோ நான் இப்போ மேல்புறம் டீமில் பொருளாளராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே விஜயோட படத்தை பார்த்து நானும் ஃபேன் ஆகி ஃபேன் கிளப்பில் இருந்து மக்கள் மென்னமாக மாறி இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ அதுலேயும் ஒரு மெம்பர் ப்ளஸ் ஒரு போஸ்ட் கொடுத்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே இன்னைக்கு நல்ல ஒரு ஃப்ளாக் ஹோஸ்டிங் செரிமனி நடத்தின அண்ணன் மைக்கேல் குமார் அவர்களுக்கு நல்ல சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும், வேறு ஒன்றியம்லேருந்து வந்திருக்க லீடர்ஸ், ட்ரெஷரர்ஸ் எல்லாருக்குமே, ப்ளஸ் நம்மளோட பார்ட்டி லீடர் சபினா அவர்களுக்கும், துணைக்காளர் அவர்களுக்கும், பாக்கி எல்லா லீடர்ஸ் எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கிறது. நம்ம ஆல்ரெடி எல்லாருமே தெரியும், பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ 1 இயர் ஆக போகுது. நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய மெம்பர்ஸ்லாம் இங்கே வந்து ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டோடு இருக்காங்க. நிறைய பேர்த்த கேட்கலாம், நீங்கள் டாக்டர் ஆச்சு இதெல்லாம் இருக்குது, ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ பார்ட்டியில் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் பாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஆல்ரெடி எல்லாம் சார் சொல்லியிருப்பாங்க, மன்னர் ஆட்சி மாதிரி போயிட்டு இருக்குன்றது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஃபாதர் இருந்தாங்க, சன் இருக்காங்க. இப்போ நேற்று டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது ஜல்லிக்கட்டு ப்ரோக்ராமில் இப்போ பிரசன்ட் சிஎம், அடுத்த டெபுட்டி சிஎம், இப்போ அவரோட சன்னு வந்துட்டு மேலே வந்து கொண்டிருக்காங்க. அதுக்கு கீழே ஆட்சி பண்ணுற கலெக்டர்ஸு, அதுக்கப்புறம் இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கீழே உட்காந்துருக்குறாங்க. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா ஆல்ரெடி எல்லாரும் சொன்ன மாதிரி மன்னர் ஆட்சி மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம இன்னும் பிற்காலத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறத தவிர அட்வான்ஸ்டு இதுவாக போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வேணுன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வரணும்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே மேலே வந்து நம்ம ஒரு சேஞ்சுக்கு, ஆல்ரெடி அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, அடுத்து ஒரு புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ணால் யங்ஸ்டர்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நான் பார்த்துருக்குறது என்னென்னா, டிவிகே பார்ட்டியில் இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் 90% யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. யாருமே ஒரு பழைய ஆட்கள் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு தேவைப்படுது. பட் எல்லாருமே மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இவங்களு எல்லாருமே அதுவும் இல்லாமல் எஜுகேட்டடாக இருக்காங்க. யாரும் சும்மா தற்கொலையாக ரோட்டில் போகிறவங்கள பிடிச்சி லீடராக, எல்லாருமே படித்து எல்லாமே தெரிஞ்சு ஒரு விங்குக்கும் அதில் இருக்கிற எக்ஸ்பர்டைஸ்டு ஆட்களை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ இன்னும் நம்மளோட தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் சேஞ்ச் வர்றதுக்காக தான் நம்ம இந்த டிவிகே பார்ட்டியில் இன்னும் நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணணும். ஒரு ஃபீல்ட்லேயும் எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்டு தான் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி நம்மளோட தளபதி விஜய் அவர்களை நெக்ஸ்ட் 2026 கட்டாயம் சிஎம் ஆயிடுவார். நீங்களும் எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணணும். தளபதி விஜய் அண்ணா அவர்கள் சார்பாகவும் நமது கழக பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்கள் சார்பாகவும் இந்த நிகழ்வை ஏற்படுத்திய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வழக்கறிஞர் மைக்கேல் குமார் அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே அவருடைய மகள் கூறியது போல இந்த பகுதியிலேயே இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்க கட்சியை இந்த பகுதியில ஒரு பெரிய கட்சியாக வளர்த்ததுல அவருக்கு ஈடுபாடு மிக பெரிது. இன்னைக்கு உண்மையா சொல்லணும்னா அவர் அந்த கட்சியை விட்டு நம்மளுடைய கட்சிக்கு வந்து சேர்ந்திருப்பது வந்து அவங்களுக்கு பேரிழப்பு. அதே போல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய லாபம். காரணம் என்னன்னா, நம்மளுடைய கட்சியில தளபதி ரசிகர்களா இருந்து மக்கள் இயக்கமா மக்களுக்கு தொண்டு செஞ்சு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பேர் இயக்கத்தை கழிந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தளபதி அவங்க தொடங்கினாங்க. ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே அரசியல் பழகினவங்க அல்ல, இளைஞர்கள். அரசியல் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் என்ன இருக்குமே தவிர தமிழக அரசியல்ல தமிழக மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு உள்ள அனுபவம் இல்லை. இந்த மாதிரி இங்க வெறும் காஞ்ச தலையா இருந்த டிஎம்கேய ஆலமரமா வளர்த்த மைக்கேல் சார் மாதிரி ஒரு 10 பேர் நம்ம கட்சியில இணைஞ்சு தளபதிக்காக செயல்பட்டா கட்சியும் சரி, நம்மளுடைய கழக தோழர்களுக்கும் சரி அரசியலும் புரியும். 2026 தளபதிய
அந்த நாற்காலியில உட்கார வைக்கிறதுக்கு மிக உதவியாகவும் இருக்கும். நம்மளுடைய தலைவர் என்னடா இவங்க நினைப்பாங்க, தலைவர் ஊர்ல ஒரே பேச்சு, 200 ரூபாய் வாங்கிக்கிட்டு போஸ்ட் போடுறவங்க எல்லாம் ஒரே பேச்சு, என்னடா இவங்க காமண்டுக்குள்ளேயே வச்சு கட்சி நடத்துறாங்களா அப்படின்னு. நாளை தினம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக 900 சம்திங் நாட்கள் போராடிய மக்களை தமிழக அரசு சந்திக்கல. நாளை நம்ம தலைவர் தளபதி அவர் நேர்ல சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க அந்த போராட்டம் எங்க போக போகுது. என்னடா நீங்க நினைக்கலாம், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நம்மளுடைய தலைவர் ஒரு குரல் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு மக்களுடைய ஒரு விழிப்புணர்வும் ஒரு பெரு இயக்கமா பெரும் புரட்சியாக மாறுச்சு. அதே போல பரந்தூர் விமான நிலையம் மக்கள் நிலங்களை கையகப்படுத்துற இது நாளைய தினத்தோட நிறைவு பெறும்னு நம்பிக்கை இருக்கு. நாளைய தினம் விடிஞ்சப்பறம் தெரியும், ஒரு பெரும் மாற்றம் அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி யார் சார்? அந்த சார் அது அந்த மாணவிக்கு உண்மையிலேயே நான் இதை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லி, அந்த மாணவி நம்மளுடைய மாவட்டத்தை சார்ந்த மாணவி. அந்த மாணவிக்கு இந்த இழப்பு ஏற்பட்ட தகவல் தெரிஞ்ச உடனே அவர் ட்விட் போடுறார் தளபதி. ட்விட் போட்டது மட்டும் இல்லாம நம்மளுடைய நிர்வாகத்தை அணுகொண்டு மாணவியை தெரியுமா, எப்படி அந்த யாரு அந்த மாணவிய ஒண்ணு பாருங்க, அவங்களுடைய ஹெல்ப் என்ன தேவை உண்டோ நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் தளபதி தான். அவர் அந்த மாணவியை போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு உண்டு. அதுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனா அந்த மாணவி வெளியே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த மாணவிக்காக அவரு கூடிய சீக்கிரம் அவர் சந்திப்பார். அதுக்கப்புறம் நம்மளுடைய கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தை இன்னைக்கு எங்க ஆளுங்கட்சியை போல மிகப்பெரிய ஒரு வலுவடைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் இடைக்கோட்டுல இந்த மாநில கொடி. இந்த காம்பவுண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் காம்பவுண்டாக நாம் பல நாட்கள் பார்க்கப்பட்டோம். இன்னைக்கு அதை தாண்டி தளபதியோட கொடி இந்த காம்பவுண்டுக்குள்ள இருந்துக்கிறது போல ஒவ்வொரு வீட்டிலையும் பல கட்சிகளுடைய தலைவர்களுடைய வீட்டிலையும் அவங்க பிள்ளைகளும் சரி அவங்களுடைய மனைவிகளும் சரி தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதிக்காக ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க. அதுக்கு நான் உதாரணம் சொல்லணும்னா, சமீபத்தில் ஒரு தேசிய கட்சியுடைய பெரிய ஒரு ஆள் நம்ம கட்சியில ஜாயின் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், எப்படி கட்சி எப்படி போகுது, உங்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் எப்படி உங்க பார்வைக்கு இருக்கு அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, அவர் ஒரு மாநில பொறுப்புல இருக்கிறவர், என்னுடைய கட்சி சார்ந்த எம்பி ஒரு நபர், நம்மளுடைய மாவட்ட எம்பி அல்ல, வெளி மாவட்டத்தில் உள்ள எம்பி அங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தாவேக்கா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். தளபதி அந்த நாற்காலியில் உட்கார வைப்பாங்கன்னு கூறி വായ്പക്ക് നന്ദി കൂടി വിടവിടുകയും. ഈ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാൻ റെഡ് ബട്ടൺ ക്ലിക്ക് ചെയ്യുക.